முடிவு பரியந்தம் கர்த்தருடைய மகிமை விளங்கவும் வெளிப்படவும் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அடிபட்டு தூச்சிருக்கிறாரு, கொஞ்சம் சீக்கிரமா வாரி. கவலைப்படாதீங்க bro, ஆம்புலன்ஸ்
சொல்றேன் ஏசப்பா இந்த நாள் ஆசிரியர் ஏசப்பா ஏசப்பா தகவல் ஏசப்பா ஏசப்பா உங்களுடைய சுத்தமாக இந்த நாள் இதுதான் நம்ம ஆண்மர்கள் பைபிள் படிச்சிருக்கிறாங்க. இது நம்ம ஆண்மரே இவங்க பிரிக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான் மனசை போய் கலை குளிச்சுட்டு மேக்கப் பண்ணுற ஆளுங்க சின்ன பையன் எடுத்து பார்த்து ஓ ஆமாம் அது சரி என்ன காய் பைபிள் வாசிக்கிறது நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் காலையில் பார்த்தியா அதுக்குள்ள டைம் வருது நான் பைபிள் வாசிக்கிறேன் நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் அதை பார்த்துட்டு அப்புறம் இப்படி இல்லை எனக்கு டைம் வருது வேற இருந்தால் பேசுகிறேன் ஒருத்தி மாட்டிக்கிட்டா இன்னொருத்திங்க மாட்டல மாலையில் காயத்ரி பைபிள் படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது சாத்தான் சசிகலா மற்றும் ஆனியை தூண்டி விடுகிறான். ஏசப்பா வருகை சமீபமாக இருக்குது நாங்கள் ஆயத்தமாக நேச போல ரகசிய வருகையில்
கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் என்னென்ன. கோபம் வேண்டாம், மூர்க்கம் வேண்டாம், கூக்குரலும் தூஷணமும் வேண்டவே வேண்டாம். எல்லாவித துர்க்குணமும் நீக்கிவிடு, பிறனிடம் தயவாக நடந்துவிடு. தேவன் உன்னை மன்னித்தது போல் மற்றவரை மனதார மன்னித்து விடு. தேங்க்யூ. இழந்து போனதை தேடுவோம், ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வருகிறார். லூக்கா 19:10. மத்தேயு 37:5. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். லூக்கா 5:37. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருடனே எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 தெசலோனிக்கே 4:16-17. சொல்லுமா, என் பையனுக்கு நாலு காலேஜ் ஃபீஸ் கட்ட போகிறேன். 5,000 ரூபாய் 500 ரூபாய் வட்டிமா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்கு பிடிச்ச மேக்கப் நான் எப்பயுமே மேக்கப் தான் பண்ணேன். இப்போ நான் ட்ரெஸ் நல்லாவே ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டில் சொல்லி நான் வேறு ட்ரெஸ் வாங்கணும். ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட் நான் வேறு ட்ரெஸ் ஃபஸ்ட்டு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் தான் என் ட்ரெஸ் எடுக்கணும். ஹலோ சங்கீதா, how are you? நான் இன்னைக்கு ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ண போகலாமாடி? இயேசு கிறிஸ்து என்ன மட்டும் நரகத்தில் முடிச்சு போட்டாரு. என்னோட வேலை இதை பாரு, எல்லா மக்களையும் நரகத்தை இடும் போதுதான். இதுதான் என்னோட லட்சியம். அடுத்தபடியாக டான்சர். இவர் வேட்டு லெவலில் டாப் டான்சர். ஆனாலும் இவருடைய வாழ்க்கையில் எல்லாரும் டான்ஸ் ஆடி சந்தோஷப்படுத்துவார். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் இவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த பையனை எப்படியா நம்ம நரகத்துக்கு போயிடணும். அடுத்தபடியாக இவர் நெட்ல ஃபேஸ்புக்கில் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிடிச்சு சரி, இனி யாருன்னா ஃப்ரெண்டு வராங்களான்னு பார்க்கலாம். இங்கே யாரோ ஜான்சி இருக்காங்க, உள்ள போய் பார்க்கலாம்.
நீங்க வந்துறீங்களா? ஹலோ ஜான்சியா? ஆமா, நான் ஜாக் பேசுறேன். உங்களை நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன். நாளைக்கு மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாம். எங்க மீட் பண்ணலாம்? கேஎஃப்சியில் மீட் பண்ணலாம். காலையில 10 மணிக்கே வந்துருங்க. ஓகே. சரி, வேற யாருன்னா கிடைக்கிறாங்களா பார்ப்போம். சரி, யாரும் கிடைக்கல. அடுத்தபடியாக நியால். இவர் எப்பவுமே வந்து பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதிகமாக கேம்ஸ் தான் இவர் வந்து விளையாடி கொண்டிருப்பார். நியான் என்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, எடுத்து படி. பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் கேம் கேம் தான் எனக்கு. நீங்க படி படி சொன்னாலும் நான் படிக்க மாட்டேன். ஒழுங்கா எடுத்து படி. எல்லாம் முடியாது. உங்கள் உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தரான இயேசு கிறிஸ்துவை ஒரு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இது தெரியாம நான் இவ்வளோ பாவம் செஞ்சுக்கிறேன். இனிமே நான் பாவமே செய்ய மாட்டேன். நான் என்கிட்ட ஏசப்பா என் சொந்த ரட்சகராக எடுத்துட்டு போறேன். இந்த நிமிஷம் முதல்ல இயேசு எனக்கு உயிர் கொடுத்தது போல நான் இயேசுவோட ரத்த சாட்சியா மறிப்பேன். இதில் சிலர் வந்து விசாலமான வாசலிருந்து இடுக்கமான வாசல்களை தெரிந்து கொண்டு தொடர்ந்து ஒரு வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் வாரந்தோறும் சபைக்கு செல்வதாக இருக்கிறார்கள். கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டு அநேகரும் மறிக்கிறார்கள். ஏஞ்சல் கர்த்தருக்கும் மரித்தவர்கள் முதலாவது எழுந்தீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தவர்களாகிய அனைவரையும் நியாயத்திற்கும்படியாக தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இங்கே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் தங்களுடைய பாவத்தில் மரித்தவர்கள் நியாயத்திற்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கப் போகிறார்கள். ஜீவ புஸ்தகத்தை தான் பியூலா பியூலா, நீ எனக்காக பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து உன் உலக ஆசைகளை வெறுத்ததால நான் உனக்கு இந்த பரிசுத்த நித்திய ஜீவன் எடுத்த தரு. பப்ளு, நீ எனக்காக நீ பரிசுத்தமா வாழ்ந்து எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள வழி நடந்ததுனால நான் உனக்கு குமாரிகளோட நாமத்தை உனக்கு தரிப்பிக்கிறேன். ஜாக், நீ பரிசுத்தமா வாழ்க்கையை வாழ்ந்ததுனால எனக்காகவும் நீ ரத்த சாட்சியா மரித்த காரணத்தினால நான் உனக்கு நித்திய பரிசுத்த ஜீவகிரீடத்தை தரிப்பிக்கிறேன். ஷர்மிளா, நீ பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து உன் பாவ வாழ்க்கையில இருந்து மனம் திரும்பி எல்லாரையும் நீ ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினால அதுவாகவும் அந்த நித்திய ஜீவகிரீடத்தை இப்போது தரி.
அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன் அவன் காணப்படாதவன் எவனோ அவன் நித்திய அக்கினி கடலுக்கு இரையாக்கப்படுவான். உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறவில்லை. உங்களுடைய காலம் இதோடு நிறைவடைந்து விட்டது. பிசாசுக்கும் அவன் தூதனுக்கும் ஏற்படுத்தப்பட்ட அந்த நித்திய அக்னி கடலுக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள். யாரும் செய்யாது. நாங்க செய்த தப்பை நீங்க யாரும் செய்யாதீர்கள். கடுமையா இருக்குது. நரகம் போகும். இயேசுவின் இரண்டாம் வருகையிலே, இயேசுவின் இரண்டாம் வருகையிலே இந்த பூமி சாத்தானின் ராஜ்யம் அழிந்திடுதே. இயேசுவின் இரண்டாம் வருகையிலே சாத்தானின் ராஜ்யம் அழிந்திடுதே. இயேசுவின் ராஜ்யம் தோன்றிடுதே. எல்லாமும் புதிதாய் மாறிடுதே. இயேசுவின் ராஜ்யம் தோன்றிடுதே. எல்லாமும் புதிதாய் பூமியில் துக்கமில்லை, யுத்தமில்லை, நோய்களில்லை, வறுமையில்லை. இனி பூமியில் துக்கமில்லை, யுத்தமில்லை, நோய்களில்லை, வறுமையில்லை. சந்தோஷம் சமாதானமே, இன்னும் சந்தோஷம் சமாதானமே, சந்தோஷம் சமாதானமே, இன்னும் சந்தோஷம் சமாதானமே. 1000 ஆண்டுகள் பூமியிலே இயேசு ராஜாவை ஆளுகை செய்திடுவார். 1000 ஆண்டுகள் பூமியிலே இயேசு ராஜாவை ஆளுகை செய்திடுவார். பிலிப்பியர் 2:10-11. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முழங்கும் படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பிதாவுடைய மகிமை கேட்ட மகிமையாகவே இருந்தது. 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் தொழிக்கும் போதும் ஒரு நிமிடத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். பொல்லாதவர்களை குறித்து எச்சலாகாதே, நாயகேடு செய்கிறவன் பொறாமை கொள்ளாதே. சங்கீதம் 37:1. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்க அவரை தந்தொருளி உறவாய் அன்பு கொடுத்தார். எரேமியா 2:19. அவர்கள் உனக்கு விரோதமாக இருக்க ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உடனே என்று இயேசு சொல்கிறார். யோவான் 11:25. இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசித்தவன் மரித்தாலும் பிழைப்பான். 2 நாளாகமம் 20:6. எங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் எல்லாம் தேவன், தேவரீர் ஜாதியிலே ராஜ்யமெல்லாம் ஆளுகிறவர், உங்களுடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, உங்களோடு யாரும் எடுத்து நிற்க கூடாது. ஏன் இந்த மாதிரி கிளாஸ் நடக்கிறோம் நீங்க யோசிக்கலாம். எங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா? இல்லை, எனக்கு செலவுதான். ஆனாலும் ஏன் இதை முன்வந்து செய்யணும் என்றால், அநேகருக்கு உலகத்தில் என்ன நடக்க போகுது என்றே தெரியவில்லை. நியூஸ் வருது, நியூஸ் பார்க்கறது, நியூஸ்ல அந்த ஒரு நியூஸா, பூகம்பமா, சுனாமியா, அதோட மறந்துடுறாங்க. ஏன் சுனாமி வருது,
துணிச்சல். நான் கீழ்ப்படியாம தேவன் என்னை தள்ளி போட்டுட்டாரு, என்ன நரகத்துக்கு தள்ள போறாரு, நான் மட்டுமா நரகத்துக்கு தள்ளணும்? தேவனுக்கு ரொம்ப பிடித்தமான இந்த மனுஷ வர்க்கத்தையே நான் அழிக்கணும்னு அன்னைக்கு தீர்மானம் பண்ணி மனுஷர்களை எல்லாம் என்ன செய்யறான்? உண்மையான தெய்வத்தை விட்டு பிரித்து பல உனக்கு தெய்வம் வேணுமா? பல தெய்வத்தை கொடுத்தா இந்தா புடி. உனக்கு சிற்றின்பம் வேணுமா? இந்த சிற்றின்பத்தை புடி. உனக்கு பணம் வேணுமா? பணத்துக்கு கோடீஸ்வரன் ஆகணுமா? இந்த புடி. ஏன்னா ஏசப்பா கூட இந்த உலகத்துல இருந்த போது சாப்பிட சொல்றான், இந்த ஐஸ்வர்யம், இந்த உலகம் எல்லாம், உலகத்தில் இருக்க செல்வாக்கெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. யார் யார் என்னை வணங்குறானோ அவனுக்கெல்லாம் நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு சாத்தான் சொல்றேன். எனக்கு பிரியமா யாரெல்லாம் வாழ்றானோ அவனுக்கெல்லாம் செல்வாக்கா நான் மாத்திடுவேன். அதனால செல்வாக்கு வேணுமா? உலகத்துல நல்ல பணக்காரன் ஆகுமா? நல்ல குஷியா சந்தோஷமா இருக்கணுமா? இந்த அப்படி உண்மையான தேவத்தை மட்டும் போயிடாத. ஏன்னா நீ போயிட்டா மோட்சம் போயிடுவேன். உன்னை என்னோடு சேர்த்துட்டு நரகத்துல தள்ளுறதா என் வேலை சொல்லி ஜனங்க என்னென்ன கேட்கிறாங்களோ அனைத்தையும் அவன் கொடுத்து என்ன செய்கிறான்? இயேசு என்ற மெய்யான உலகத்தை படைத்த மெய்யான தெய்வத்தை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவர்கள் என்ன செய்யலாம்? சாத்தான் ஒவ்வொருவரையும் நிரப்பிடும். என்ன நடந்தது? தேவன் பார்த்த இந்த உலகம் எல்லாம் அந்த ஜனங்க நல்ல ஜனங்க, நான் படைத்த ஜனங்க. ஆனா அந்த கெட்ட சக்தியாக இருக்கிற இந்த சாத்தான் எல்லா ஜனங்களுடைய மனதை கெடுத்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஆவியா இருக்கிறார். அவர் என்ன செய்வார்? உலகத்துல நானும் போய் இந்த மனிதனாக எவ்வளவு மனுஷன் கஷ்டப்படுறான் என்பதை மனிதனாக வந்து மனுஷனுடைய கஷ்டங்களை நான் அறிந்து இந்த மனுஷனுக்காக ரத்தம் சிந்தி மறித்தால்தான் இந்த சாத்தான் அவளை விடுவான். சாத்தான் எப்ப விடுவான்? யாராலும் மனுஷனுக்காக யாராவது சாவாங்களா? உலகம் அனைத்துல இருக்கிற மனுஷனுக்காக ஒரு மனுஷன் சாகணும், அவன் ரத்தம் சிந்தி மறிக்கணும். அப்போதான் இந்த சாத்தானுடைய சீற்றம் அப்படியே மனுஷன் அழிக்கணும் அழிக்கணும் அழிக்கணும்ன்ற வெறி அவனுக்கு தனியும். அப்போதான் அவன் பிடிச்சிருக்கிற ஜனங்களை விடுவான். நான் என்னுடைய ஜனங்களா அவங்களை மாற்ற முடியும்னு சொல்லி தேவன் மனிதனாய் உலகத்துக்கு வந்ததுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. அதுதான் பிள்ளைங்க அதுல இருந்து படிச்சாங்க. இயேசு உலகத்திலே பிறந்தார், வளர்ந்தார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதியிருக்கிறது அவர் எப்படி பிறப்பார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதியிருக்கிறது அவர் எப்படி தன் உயிரை கொடுப்பார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி அவர் உலகத்தை புதிதாக மாற்றுவார் என்றெல்லாம் பைபிள்ல முன்னாடியே இயேசுக்கு முன்பாகவே எழுதியிருக்கிறது. இயேசு பிறந்த பிறகு அப்படியே அவர் சொன்னாரு, நான் வந்து உலகத்துக்கு பெரிய ஆளாக காண்பிக்க வரல, சாதாரண மனுஷனாக வந்தேன். எதற்காக வந்தேன்? அவர் சொன்னாரு, நான் உயிர் கொடுக்க வந்தேன். எதற்காக வந்தாரு? உயிர் கொடுக்க, ஜீவன் கொடுக்க வந்து. ஏசப்பா ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்தாதான் யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, ஆண்டவரே ஏசப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன், எனக்காக நீ சிலுவையில ரத்தம் சிந்தினீங்க யார் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் அவங்க சொல்லும் போதே சாத்தான் அவங்க புரிய விட்டுருவான். அவங்க ஏசப்பாட்ட ஓடி வந்துடலாம். ஏசப்பா மூலமாக இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை எல்லாம் ஒருவரும் பரலோகம் வர முடியாது, பிதாவிட வர முடியாது. ஏசப்பாவுடைய ரத்தத்தை விசுவாசித்து வந்துட்டா ஏசப்பா வழியா இருக்கார். எங்க போறதுக்கு வழி? பரலோகம், மோட்சம் போறதுக்கு ஒரே வழி இயேசுதான். அல்லேலூயா. இயேசுதான் பரலோகம் போறதுக்கு வழி. இன்னைக்கு நிறைய பேர் பல வழிகள்ல போறாங்க. எந்த வழியும் மோட்சம் கொண்டு போய் விடவே விடாது. அதுக்கும் சாத்தான் ஒரு வஞ்சனை செய்யலாம். எப்படி ஆயும் இந்த ஜனங்களை ஏமாற்றணும், இந்த ஏசப்பா மூலமா வர அந்த ரட்சிப்பிலிருந்து தடுக்கணும்னு சொல்லி பல விதமாக அதையும் ஏசப்பா சொன்னார். என் வருகைக்கு முன்னாடி நிறைய பேர் எழுந்து கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, வஞ்சிக்கப்படுவார்கள், அநேக வஞ்சிக்கிறவர்கள் தான் ஏமாற்றுகிறவர்கள். உண்மையான வழியை விட்டு ஏசப்பாலாம் மனிதன் தான், ஏசப்பாலாம் தெய்வம் இல்ல, ஏசப்பாலாம் உயிர் கொடுக்கல, ரத்த சிந்தனை, எல்லாம் பல விதமாக ஜனங்களுடைய இந்த வழியை கூட கெடுக்க வரும். கடைசி காலத்துல இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட காலத்துல தான் இயேசு வந்து ரத்த சிந்தனைனாலே சபைன்னா சர்ச் தெரியுமா? சர்ச்சில் வைத்து பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு நீங்க அனுப்புறது போல இயேசு சபையை வைத்து அங்கே அவருடைய சத்தியத்தை பரலோகம் போறதுக்கு மோட்சம் போறதுக்கு எப்படி வழின்னு சொல்லி அவர் சபையில சொல்லி கொடுத்து ஜனங்களை தயார் பண்ணுகிறார். ஒரு நாள்ல ஏசப்பா உலகத்துக்கு திரும்பவும் வருவேன்னு சொன்னார். ஆனா உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏசப்பா மத்திய ஆகாயத்துல வந்து என்ன செய்வார் தெரியுமா? ஏசப்பாவுக்கு என்று உண்மையா பிள்ளைங்க பரிசுத்தமா வாழ்ந்ததுன்னு சொல்றாங்க. உண்மையா வாழ்ந்தாலே பரிசுத்தமா வாழும். ஏசப்பாவுடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி ஏசப்பா மேல அன்பு வச்சா அவருடைய வசனத்தின்படி வாழும். அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தா ஏசப்பா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இப்படிதான் இருக்கும். அப்படி ஒரு இமை பொழுதுல அப்படி கப்பு 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 உண்மையான தேவ பிள்ளைகள் தான் பாக்கிய
வானத்துல எடுத்துக் கொள்ளப்படுவார். ஏசப்பா நம்புறவங்க என்ன ஆவாங்க? மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். ஏன் எடுத்துக்கொள்றாரு? ஏன்னா ஆண்டவர் சொன்னார்ல, ஒரு கொடிய காலம் வருது. உலகம் முன்னாடி உலகம் உண்டானதுல இருந்து இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஆபத்தான காலம் உலகத்துக்கு வரவே இல்லை. அது வரப்போகுது. அது வரதுக்கு முன்னாடி என் பிள்ளைகளை என்ன நம்புறவங்க குடும்பமாக நான் காப்பாற்றி எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். அதனால ஏசப்பா நம்பி இருக்கிறவங்க குடும்பமாக அவர்கள் எல்லாம் அந்த மத்திய ஆகாயத்தை எடுத்துக்கொண்ட பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? சாத்தான் பாப்பா, ஐயோ இன்னும் கொஞ்ச நாள்ல ஆண்டவர் என்னை அழிக்க போறாரு, அதனால நான் எவ்வளவு இந்த பூமியை கெடுக்கணுமோ, எவ்வளவு இந்த பூமியை கெடுக்கணுமோ அவ்வளவு நான் கெடுக்கணும்னு சொல்லி சீற்றம் கொண்டு அவன் என்ன செய்வான் தெரியுமா? சாத்தான் ஒரு மனிதனை எழுப்புவான். அந்த மனிதனுக்கு பேர் தான் அந்தி கிறிஸ்து. இயேசு எப்படி என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரோ அதற்கு எதிர்மறையாக சொல்லிக் கொடுப்பான் இந்த அந்தி கிறிஸ்து. இயேசு உண்மையாயிருந்தா அவன் சொல்லுவான் நல்லா போய் பேசு. இயேசு பரிசுத்தமாயிருந்தா அவன் சொல்லுவான் எல்லாம் அசுத்தமாயிரு. இயேசு சொல்லுவார் அன்பாயிருன்னு சொன்னா நீ வம்பாரு. உலகமே என்ன சொல்லி கொடுக்குது? ஒருத்தவனை அடிச்சா திரும்பவும் நீ அடி, ஒருத்தவனுக்கு கெடுதி செய்தா நீ கெடுதி செய். இதெல்லாம் தீமை, பிசாசு சொல்லி கொடுக்குது. ஆனா இயேசு சொல்லி கொடுக்குறது தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம். ஏன்? ஒருத்தன் அடிச்சா நீ திரும்ப அடிக்காத. ஏன்? அந்த அடிக்கிறது யாரோட செயல்? ஏசப்பா சொல்லுவார் அடிக்க சொல்லி, சாத்தான் சொல்லுவான். ஆனா நீ திரும்ப அடிச்சா சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்ச உன்னை பிள்ளைங்க பாடம் சொல்லி கொடுத்தாங்க. உன்னை பகைக்கிறவர்கள் என்ன செய்? நன்மை செய். உனக்கு பகைக்கிறாங்களா அவங்களுக்கு நீயும் பகைக்காத, நன்மை செய்ய. நீங்க பகைச்சா பகைமை சாத்தானுடையது, நீ சாத்தான் பிள்ளை ஆயிடுற, அதனால அதை செய்யாத. அல்லேலூயா. உன் சத்துருக்களை சிநேகின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ஏன் சொல்லி கொடுத்தாரு? உனக்கு சத்துருவா இருக்கவங்களை நீயும் சத்துருவா இருந்தா அந்த சத்துரு கசப்பு விரோத வைராக்கியம் எல்லா கெட்ட குணமும் சாத்தானுடையது. நாம் அதை செய்தோம்னா அவனுடைய தன்மை நமக்குள்ளே வந்துடும், அங்க போக முடியாது. ஆகையினால்தான் ஆண்டவர் நல்லவங்களா மாறுறதுக்காக நமக்கு நன்மையை சொல்லி கொடுத்தார். தீமை செய்யாத போறாம போட்டி எல்லாம் நான் தான் எல்லாம் பெஸ்டா இருக்கும், நான் தான் கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்குது. நீங்க சொல்ல கிறிஸ்தவட்ட இல்லையா? கிறிஸ்தவட்ட ரொம்ப கெட்ட குணம். ஏன்னா ஏசப்பா சொல்றதெல்லாம் அவன் கீழ்படியுது. விளக்குதா? சொல்றேன், வருத்தப்படாதீங்க. கிறிஸ்தவம் ஏசப்பா கிறிஸ்தவங்களுக்காக வரல, அவர் எதிர்பார்க்கிறபடி யார் வாழ்றாங்களோ அவங்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா சொல்றபடி மற்றவர்களை நேசித்து, சத்துருவை சிநேகித்து, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்து, துன்பப்படுத்துவதை என்ன செய்யணும்? அவர்களுக்காக ஜெபம் பண்ண. யாராவது துன்பப்படுத்துறாங்களா? அவங்க என்ன செய்யக்கூடாது? நாம துன்பப்படுத்துறோம். ஆண்டவரே என்னை துன்பப்படுத்துறாங்கப்பா, ஜெபம் பண்ணு. உன்னை சபிக்கிறாங்களா? அவங்க ஆசீர்வதிங்க. எப்படிங்க நாங்க ஆசீர்வதிக்கிறது? அப்பதான் அந்த தேவனுடைய பிள்ளைகள் தான். இப்படி வாழ்ந்தா பரலோகம் போகுமா போக மாட்டோமா? கண்டிப்பா. ஏசப்பா சொல்றபடியெல்லாம் வாழ்ந்தா மோட்ச பாக்கியம் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க கூட பேருக்கு கிறிஸ்தவம் வச்சிருக்காங்க. வாழ்க்கையில அவங்களுடைய கெட்ட குணத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஏசப்பா உள்ள இருக்காரா, சாத்தான் உள்ள இருக்காங்க. என்னது? ஆகினால கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கும் செய்திதான். உங்களுக்கும் கர்த்தர் இந்த நாளத்தை கொடுத்திருக்கிறார், காலத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? ஏசப்பா எதிர்பார்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கை வாழ. அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு பிரியமா? ஏசப்பா என்ன செய்யணுங்க? நான் என்ன செய்யணும்? நான் ஏசப்பா பிள்ளையா போகணும். இந்த உலகத்துல நான் மாட்டிக்க கூடாது. அந்தி கிறிஸ்து ஆட்சியில வந்தா என்ன நடக்கும்? அவன் என்ன செய்வான் தெரியுமா? அந்தி கிறிஸ்து பவர் கொடுப்பான் சாத்தான். அவன் பெரிய உலகம் அனைத்தையும் ஆளுகை செய்வான். அப்புறம் சொல்லுவான், முதல் 3 வருஷம் ரொம்ப செழிப்பா இருக்கும் உலகம், பின்பு 3.5 வருஷம் ஆண்டவருடைய கோபம் பூமியில உச்சப்படும். அப்பொழுது அவன் சொல்லுவான், என் முத்திரை ஒண்ணு தரேன், நீங்க போட்டாதான் ரேஷன் வாங்கலாம், மருந்து வாங்கலாம், துணிமணி வாங்கலாம். அது போடாதவங்களுக்கு ரேஷன் கிடையாது, துணிமணி கிடையாது, ஒண்ணு கிடையாது. அது வாங்காதவங்க நான் வணங்க மாட்டேன். அவன் சொல்லுவான், எல்லாரும் என்னதான் வணங்கணும்னு சொல்லுவான். வணங்காதவர்கள் எல்லாம் அவன் சிறைசேதம் வெட்டி போட்டுருவான் அந்தி கிறிஸ்து. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலத்துக்குள் உலகம் போய்கொண்டிருக்கிறது. அதை யாரும் மாட்டிக்கொள்ளக்கூடாது, யாரும் சிக்கிக்கொள்ளக்கூடாது, எல்லாரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்க வளர்ந்துருவாங்க, அதனால அவங்களும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதற்காகத்தான் இதை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆகையால் யாரும் அப்படிப்பட்ட நாட்களில் மாட்டிக்கொள்ளாதபடி ஏசப்பாவுக்காக உண்மையா இருந்து அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த அந்தி கிறிஸ்துவை ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? இது வரைக்கும் உலகத்தை கெடுத்த சாத்தான சபை எடுத்துட்ட பிறகு 3.5 வருஷம் மகாபுத்திர காலம் வரும். பயங்கர உலகமே இயேசு சொன்ன அந்த பயங்கர காலத்துக்குள்ளே போகும். தத்தளிப்பார்கள் எல்லாரும். ஏசப்பாவுக்காக நிற்க கூட முடியாமல் சில எல்லாம் கைவிடப்பட்டவங்க மறுதளிப்பாங்க. பல காரியங்கள் நடக்கும். இயேசு பகிரங்கமா எல்லா அனைத்துடைய கண்கள் பார்த்து ஏசப்பா பூமிக்கு திரும்பி வருவான். வானத்தின் மீது ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தரா
வெள்ளை குதிரை மேல் தெய்வ தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு கூட இயேசப்பா திரும்ப வரார். எதுக்கு திரும்ப வராரு? அந்த அந்தி கிறிஸ்தவையும் அவனுக்கு உதவி செய்த ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்ற மனுஷனையும் பிடித்து அக்கினி கடல்ல தள்ளி போடுவார். பின்பு சாத்தானை கட்டி பாதாளத்தில் அடைத்து போடுவார். பின்பு இயேசப்பா உலகம் முழுவதையும் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்வார். அவர்கள் பரிசுத்தவான்களும் உலகத்தை ஆளுகை செய்வாங்க. நடக்கிறது என்ன தெரியுமா? அந்த உலகத்துல துக்கம் இல்லை, கஷ்டம் இல்லை, நோய் இல்லை. டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். நோய் இல்லை, வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை, சண்டை சச்சரவு இல்லை. எல்லாம் அமைதியா, பூமி அமைதியாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், பெரிய சந்தோஷமாக இருக்கும். கடைசி 1000 வருஷங்கள் சாத்தானை விடுதலையாக்கி அவனையும் அக்கினி கடல்ல தேவன் சாத்தானை இதுவரைக்கும் உலகத்தை தெரிந்த பிசாசை அக்கினி கடல்ல தள்ளிட்டு அவர் என்ன செய்வார் தெரியுமா? புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிப்பார். ஆனால் இந்த நல்ல தெய்வத்தை உண்மையான வழியில உண்மையான தெய்வத்தை காண்பிக்க எடுத்து சொல்ல உங்களுக்கு கொடுத்துத்தான் நாங்களும் பிரயாச கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவருக்கு எனக்கு தெரியாது, ஆண்டவரே எனக்கு இந்த சம்பவம் புரியாது, எனக்கு யாரும் சொல்லலையே என்று நீங்கள் வருத்தப்படாதபடிக்கு உங்களுக்கு சொல்லும்படிதான் தேவன் எங்களை நடத்தினார். அனுப்பினார். ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை உங்களுடைய இருதயங்களை திறந்து ஏசப்பா என் இருதயத்தை உங்களுக்கு திறக்கிறேன். ஏசப்பா எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்துவீங்க, எனக்காக மதித்தீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா எனக்காக இந்த சிலுவையில ரத்தம் சிந்தி மதித்தீங்க. எனக்கு சொந்தமா எடுத்துக்கல, உலகத்துக்காக எடுக்காம உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. எனக்காகப்பா நீங்க ரத்தம் சிந்தீங்க. எனக்கு ஒரு தயவு செய்து ஏசப்பா என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஏசப்பா உங்க ரத்தத்தால கழுவுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதனால நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாதே யோசிக்காதீங்க. ஏசப்பாவோட ரத்தம் கழுவுச்சுன்னா ஒரு மனுஷன் முற்றிலும் புது மனுஷனாய் மாறிவிடுவான். அவன் ஒரு மனுஷன் புது மனுஷியாய் மாறி விடுவாள். ஏசப்பா ரத்தம் கழுவிச்சுன்னா உங்களுக்கு அந்த தப்பு செய்யறவங்க கோபமே வராது. ஐயோ தப்பு செய்யறாங்களே, நரகத்தின் மக்களா போனாலே வருத்தம் தான் வரும். உங்களுக்கு யாராவது தீமை செய்தாங்க உடனே நான் செய்யறேன்னு சொல்ல மாட்டேன். ஐயோ ஆண்டவரே தீமை செய்யறாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்க மனம் ஒரு சுபாவமே மாறி ஏசப்பா உங்களுக்குள்ள வந்துட்டாங்க. என்ன செய்யும்? இருதயத்தை திறந்து இயேசுவே என் இருதயத்துல வாழும், என் தெய்வமா இரும், உண்மை என் தெய்வமா ஏற்றுக்கொள்ள என்னை உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்கோங்கப்பா. இந்த உலகத்துல வர ஆபத்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துங்கப்பா சொல்லி பாருங்க. ஏசப்பா உங்களோட குடும்பத்தையும் நிச்சயம் பாருங்கப்பா. எல்லா அழிவிலிருந்து அவர் தூக்கி எடுப்பார். உங்க இருதயத்தை இயேசுக்கு திறப்பீங்களா? விசுவாசம் தான். இயேசு மேல நம்பிக்கை வைக்கணும், அவ்வளவுதான். கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என் இருதயத்தை இயேசுக்கு திறக்கிறேன். இன்னைக்கு எதுக்கு உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, உங்க பிள்ளைகள் மூலமா உங்க குடும்பத்திற்கும் இந்த நல்ல செய்தியை நாங்கள் கொடுக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் மூலமா உங்கள் குடும்பத்திற்கு இந்த நல்ல செய்தியை கொடுக்கிறோம். ஆகையினால் அருமையானவர்கள் இதை இழந்து போகாதீங்க. உலகத்துல சொத்து சோதனை இழந்தா கூட பரவாயில்ல, நான் இயேசுவை இந்த நித்தியானத்தையும் இந்த உலகத்துல கண்ண முன்னாலும் மோட்சத்துல கண்ணை திறப்போம். இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இயேசுவோடு வாழ்வோம். பிள்ளைங்க நடிச்சு காமிச்சாங்க, இயேசு வரும்போது மரித்து போனவங்க கூட உயிரோட எழுவாங்க. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்களே இயேசுக்குள்ள, அவங்க எல்லாம் உயிரோட எழுப்புவாங்க. பின் உயிரோடு இருக்கிறவங்க ஒரு நிமிஷத்துல பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இதை சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் நடக்கிற எல்லா அழிவான காரியங்களை நீங்க கேள்விப்படுவதெல்லாம் ஐயோ ஏசப்பா வர்றதுக்கு நாள் சமீபமாயிருச்சு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், நாங்கள் இந்த தெய்வத்தை பின்பற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் போயிட்டார் பையன், நீ என்னுடைய சொல்றோம். அந்த ஆபத்தை சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் ஆதரத்தோடு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆபத்தை உணர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருவராயும் அந்த ஆபத்திலே சிக்கிக்கொள்ளாமல் மாட்டிக்கொள்ளாமல் ஞானமாக இருந்து ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனமாக தேவனை தேட ஆயுதம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாம் ஏசப்போ நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு வெட்கப்படாம இருந்தோம்னா ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தைரியமா போயிருப்போம். இன்னைக்கு நம்ம வெட்கப்பட்டோம்னா அந்த நாள்ல ஆண்டவருக்கு முன்பாக நாம் என்ன செய்வோம்? தலை வந்து ஐயோ அன்னைக்கு சொன்னாங்க நான் கேட்காம போயிட்டேன் அப்படின்னு அன்னைக்கு வெட்டத்தோட தலை குதிச்சு நிற்போம். எதை தெரிந்து கொள்ள போறீங்க? இன்னைக்கு வெட்கப்பட போறோமா இல்ல தைரியமா ஏசப்பாவை விசுவாசிக்க போறோமா? எந்த வந்தாலும் சரி, இந்த உண்மையான வழி நான் போனாலும் சாத்தா எரிச்சலா எனக்கு விரோதமா செய்யத்தான் செய்வான். ஆனாலும் நான் ஏசப்பாவுக்காக இருக்க தீர்மானம் செய்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த வழியை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறோம்? நீ ஒன்றும் செய்வேன், நான் விசுவாசிக்கிறதா வேணும். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த கனவை உயர்த்துவோமா?
சொல்றவங்க மாத்திரம் உங்க கையை உயர்த்துறேன். ஏசப்பா உங்க கையை பார்க்கட்டும். ஏசப்பா உங்களை கையை பிடிக்கட்டும். ஏசப்பாவோட கரத்துல உங்க கையை கொடுங்க. உங்க வீட்டை குடும்பத்தை கொடுங்க. உங்க பிள்ளைகளை கொடுங்க. பேர பிள்ளைகளை கொடுங்க. ஏசப்பா அந்த கொடிய காலம் என் வீட்டுக்கு வரக்கூடாது. என் குடும்பத்தாருக்கு வரக்கூடாது. என் உறவினர்கள் நண்பர்களுக்கு வரக்கூடாது. என்னைய என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குற ஏசப்பா அந்த அழிவிலிருந்து எங்களை காப்பாற்றுங்க. இந்த அழிவுக்குரிய நாட்களுக்கு எங்களை தப்புவீங்க. அண்டவையிலையும் உங்க குடும்பத்தையும் விடுதலையாக இதுக்கு கடனை உயர்த்தி ஒப்பு கொடுக்குற ஏசப்பா உங்களோட கையை தொடரும். ஏசப்பா உங்களோட கரங்களை பிடிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்குள்ளாக இருக்கு. நான் சொல்லுற ஜெபத்தையும் சொல்லு. அன்புள்ள பரலோக பிதாவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறேன். நீங்க உம்முடைய குமாரனாகிய இயேசுவை மனுஷனாக இந்த உலகத்திற்கு அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்காக என் குடும்பத்துக்காக சிலுவையில ரத்த சிந்தி உயிர் கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறேன். மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்று திரும்பவும் வரப்போகிறார் என்று விசுவாசிக்கிறேன். தேவனே, இயேசுவின் நாமத்தில் என் பாவங்களை எனக்கு மன்னியும். இயேசுவே, உங்க ரத்தத்தால என்னை கழுவி சுத்திகரியும். இயேசுவே, என் இருதயத்தை இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பா. என் இருதயத்தை உங்களுக்கு திறக்கிறேன். என் இருதயத்திலே இயேசுவே நீ வந்து வாசம் பண்ணுங்க. என்னை என் குடும்பத்தை உங்க பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளுங்க. உண்மை என் இதய தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, இந்த வருகையில என்னையும் எங்கள் குடும்பத்தையும் மீட்டுக் கொள்ளும். உலகத்தின் அழிவிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ளும். இயேசுவே, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் விடுதலை செய்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நான்